அடுத்தது வந்து லக்ஷ்மி பாட்டியம்மா. கொஞ்சம் வந்து வாழ்த்தனம் ஜாஸ்தினே சொல்லலாம். லக்ஷ்மி பாட்டியம்மா வந்து முதல்ல யோசிச்சாங்க பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இப்ப பேச ஆரம்பிச்சது உடனே வந்து ஓயாம பேசுறாங்க. இன்ஃபேக்ட் வந்து இவங்களுக்கு ஆர்ஜே வேலை கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்ஜேன்னு இந்த எஃப்எம்ல பேசுறாங்கல்ல, இந்த ரேடியோல எல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த வேலை வேணா சேர்ந்துடுறீங்களா? நாங்க தினமும் கேக்குறோம். சரி பாட்டிமா, நீங்க வந்து எப்ப இந்த இடத்துக்கு வந்தீங்க, எதனால வந்தீங்க? என் தம்பி வீட்டுல இருந்து உடம்புக்கு எந்த ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியா? அது அங்கிருந்து நட்டாவி அது வீட்டுல நான் வந்து பார்க்க முடியேன். பிள்ளைகளும் பார்த்தாங்க, நான் பார்க்க முடியும். அந்த டாக்டர் கையில் போட்டு கொண்டு விடு பார்த்து போவா. வாரம் தான் வச்சு நடந்த கதை. இப்ப எந்த வருஷத்துல நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு இங்க வந்து? 3-4 வருஷம் ஆச்சு. சரி, இப்ப வந்த போது நீங்க இங்க எப்படி வந்தீங்க? உடம்பு சரியில்லாம வந்தீங்க இல்லையா? இப்ப இவங்க எப்படி பாத்துட்டாங்க? கொஞ்சம் சண்டைனா எதுக்காக சண்டை போடுவீங்க? சரி, எதுக்காக பொதுவா நீங்க சண்டை போடுவீங்க? சண்டை போட்டாதான். சரி, இப்ப வந்து ரீசெண்டா எப்ப சண்டை போட்டீங்க? திருப்பி நீங்களே வந்து சேர்ந்துருவீங்க. சரி, கோச்சில எங்க போவீங்க நீங்க? கொஞ்ச நேரம் அந்த ரூம்ல இருந்து இந்த ரூம் பண்ணுவீங்களா? சரி, ஆமா. சரி, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்காமே, அது என்ன ஆசை? என்னமோ ஆசை இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து எல்லார்கிட்டையும் கேட்டபோது எல்லா பாட்டியமாவும் வந்து ஒரே ஒரு இது இவங்களோட ஆசை வந்து என்னன்றது கேட்டதுக்கு எல்லாருமே ஒரே ஒரு ஆசை தான் சொல்றாங்க. என்னன்னா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு 4 மணி தூங்கிட்டு இருக்கும் போது வந்து லைட்டு ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுறது. சோ வந்து இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது மாதிரி வந்து இவங்க பண்றதுதான் இவங்களோட ஆசையா? அப்படிதானே பாட்டிமா? இதுதான் வந்து வருஷம் பண்ணிட்டு இருக்காங்களா? இதுல மத்த டெய்லி வந்து பண்ணிட்டு இருக்காங்க, சளைக்காம இந்த வேலை வந்து செய்யறாங்க. சோ ஒரு ஆர்ஜேக்கும் வந்து கரெக்டான வேலையை வந்து செய்யறாங்க. அதே மாதிரி வந்து செக்யூரிட்டி பொசிஷன், சோ இந்த இடத்துல வந்து கரெக்டா அந்த லைட் ஸ்விட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்றது எல்லாமே சூப்பரா செய்யறாங்க. ஏன் இந்த மாதிரி செய்யறீங்க? சரி, நீங்க வந்து கரண்ட் செலவு மிச்சப்படுத்துறீங்களா இல்ல எல்லாரும் எழுப்பி விடுறதுக்கு பண்றீங்களா? எல்லாரும் அதெல்லாம் ஒரே டைப். நான் மட்டும் தனியாலும் இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன துருன்னு அப்படியே வந்து இருக்கிறது. சோ ஒரு வகையில வந்து கரண்ட் மிச்சப்படுத்துறாங்களா? டியர் கவர்மெண்ட் கேட்டுக்கோங்க, கரண்ட் மிச்சப்படுத்துறதுக்கு இங்க எங்களோட லக்ஷ்மி பாட்டியம்மா வந்து ரெடியா இருக்காங்க. ரெண்டாவது வந்து எல்லா பாட்டியம்மாவும் வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தனி யூனியன் எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க. அதனால நம்ம லக்ஷ்மி பாட்டியம்மா தனி ஆளா நின்று வந்து எல்லா கூட போராடுறாங்க. அப்படியா? சரி, அதை தவிர உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா? சரி, இது பண்ணாலே போதும். சரி, சரி, இப்ப உங்கள்ட்ட எத்தனை புடவை இருக்கு? எனக்கு ஒரு 40 போதுமா? சரி, வாங்கி வச்சிருக்கீங்களா? கட்டுவீங்க. சரி, உங்களுக்கு வந்து இப்ப ஒரு புடவை வாங்கி கொடுக்கறதுனா வந்து உங்களுக்கு எந்த காட்டன்ல பிடிக்குமா? இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா நீங்க உடனே கட்டி தருவீங்க. நாளைக்கு பாத்திரம் கழிட்டு 10 மணிக்கு குளிச்சு அதை கட்டி. ஓகே, அது முன்னாடி. சோ முதல்ல போல அங்க மட்டி வைக்கணும். ஸோ 2 ஆசை. ஒன்று வந்து லைட் ஆஃப் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி மிச்சப்படுத்தணும். ரெண்டாவது வந்து ஒரு புடவை. ஸோ புடவை வந்து 40-45 புடவையோட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு புடவை வந்து அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணணுமா? அதனால நம்ம அதை செஞ்சிடலாம்.
சாமி போட்டு பாய் புடவை கட்டாது